ஸோ ஓகே கைஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து சிம்பிள் ஃபார்ம்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது என்னென்னா, ஒரு காபல் ஸ்டோன் ஜென்ரேட்டர், ஒரு இன்ஃபினிட் வாட்டர் சோர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு இன்ஃபினிட் லாவா சோர்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஒரு நார்மல் அந்த ஃபுட் ஃபார்ம் வந்து எப்படி இன்னும் ஃபாஸ்ட்டாக வளர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறது வந்து இன்ஃபினிட் வாட்டர் சோர்ஸ். ஸோ அது வந்து ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ எப்படி பண்ணணுன்னா வந்து 3 பிளாக் இப்படி நமக்கு ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ நம்ம இங்கே ஒரு பக்கெட்டு ஊற்றிட்டோம்னா இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு இன்ஃபினிட்டாக ஒரு சோர்ஸ் வந்து உருவாயிடும். ஸோ இது எப்படின்னா, இப்போ நம்ம தண்ணி ஊற்றினா அது முன்னாடி ஃப்ளோ ஆகுதுல்ல. ஸோ ஃப்ளோ ஆகுது, இந்த சைட்லேருந்து இங்கே ஃப்ளோ ஆகும், அது ஹாஃப் வாட்டர் சோர்ஸ். ஸோ இந்த சைட்லேருந்து இங்கே ஃப்ளோ ஆகும். ஸோ அது வந்து இன்னொரு ஹாஃப் வாட்டர் சோர்ஸ்னால ஹாஃபும் ஒரு ஃபுல்னால. ஸோ இப்படி நம்ம பண்ணுறதுனால நமக்கு இன்ஃபினிட்டாக வாட்டர் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம இன்ஃபினிட் லாவா சோர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து லாவா பக்கெட் வேணும், அதுக்கப்புறம் கால்ட்ரியன் இது வேணும், அதுக்கப்புறம் வேறு எதாவது பிளாக் வேணும். நான் வந்து இப்படி காப்பர் ஸ்டோன் எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரிப் ஸ்டோன் வேணும். ஸோ ட்ரிப் ஸ்டோன் வந்து எங்கடா அது இருக்கு. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சம் பில்டு பண்ணி இப்போ இதை அப்படியே சுற்றி கவர் பண்ணிடணும். இருங்க, ஸோ ஓகே, கவர் பண்ணியாச்சா? இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே ஒரு லாவா சோர்ஸ் ஊற்றியாச்சா? ஸோ இந்த பிளாக் இல்லை, இந்த பிளாக் உடச்சிட்டு இந்த ட்ரிப் ஸ்டோனை இங்கே வச்சோம்னா பாருங்க, இந்த லாவா வந்து அப்படியே இது வழியாக சொட்டும். அப்படியே சொட்ட அது ஃபில் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஒரு க்ராப் ஃபார்மை எப்படி சீக்கிரமாக வளர வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நமக்கு தேவையானது வந்து டர்ட்டு. ஸோ டர்ட்டு நமக்கு இங்கேயே இருக்கும். நம்ம அண்டர் கிரவுண்டில் இல்லை ஸ்கையில் எதாவது பண்ணால் தான் நம்ம டர்ட் எடுத்துகிட்டு போய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு இங்கேயே இருக்கிறதுனால இங்கே பண்ணிப்போம். ஸோ ஒரு பக்கெட் ஆஃப் வாட்டர் அண்ட் ஒரு ஹோ. ஸோ இது எப்படின்னா, சென்டரில் ஒரு இது வச்சுட்டு 4 இது பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இந்த சைடு 4 போயிடுங்க. 1 2 3 4 அப்படியே ரோஸாக அப்படியே இப்போ இந்த சைடு 4. இது 1 2 3 4. இப்போ அப்படியே இது இப்போ அப்படியே இந்த சைடு 2 3 4. அப்படியே இந்த சைடு அப்படியே இந்த சைடு இருக்கு. வேறு மேலே பிச்சுனா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோமா? ஸோ இப்போ நீங்கள் வந்து சரி ப்ரோ இப்படி பண்ணிட்டா வீடியோ எடுக்க விட்றீங்களாடா? சரி ப்ரோ, இப்போ நம்ம பண்ணிவிட்டு நம்ம செடியை அப்படியே வந்து பிளான் பண்ண போயிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ நம்ம வந்து நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது வந்து வீட்டும் பொட்டேட்டோவும் கேரட்டும் தான். கேரட் வச்சு கோல்டன் கேரட் பண்ணலாம், அண்ட் பொட்டேட்டோ வச்சு பேக்டு பொட்டேட்டோ பண்ணலாம். ஆனால் அது ரெண்டுத்துலேயும் எதாவது சூஸ் பண்ணிட்டா அது பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து 2 கிராப்ஸ் எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ எடுத்துக்கிறேன், அடுத்தது கேரட் எடுத்துக்கிறேன். ஸோ அது வந்து இந்த ரோ ஃபுல்லாக கேரட்ஸு, அப்புறம் இந்த ரோ ஃபுல்லாக பொட்டேட்டோஸு இப்படி வச்சு விட்டுட்டோம்னா இது ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் வளரும். அந்த மாதிரி அப்படியே ரோஸாக பிளான் பண்ணிகிட்டே போனால் உங்களுக்கு நார்மல் ஃபார்மை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வளர்கிற ஃபார்ம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒரு இன்ஃபினிட் காபல் ஸ்டோன் ஜென்ரேட்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாவா ஃபில்லே இருக்கா? இல்லை, நாவலை. ஸோ இது வாட்ரு, இது லாவா, இது ஃபுட்டு. ஸோ இப்போ இன்ஃபினிட் காபல் ஸ்டோன் எப்படி பண்ணுறதுன்னா,
வாட்டர் பக்கெட்டு, லாவா பக்கெட்டு எடுத்துக்கோங்க. அண்ட் ஒரு ஹாப்பரும் ஒரு செஸ்ட்டும் எடுத்துக்கணும். ஸோ செஸ்ட்டு இங்கே கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஹாப்பரு கீழே போயிட்டுருக்கலாம். ஸோ இங்கே வந்து இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு, சில பேர் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, சரி இங்கே இல்லை, இங்கே அப்படி தண்ணியை ஊற்றிட்டு இங்கே அப்படி லாவா ஊற்றிடுறாங்க. ஸோ அது வந்து இந்த மாதிரி ஒப்சிடியனாக மாறுது. சில பேர் எக்ஸ்ட்ரா பிளாக்ஸ் தோண்டியும் இங்கே தண்ணி ஊற்றிட்டு இங்கே இது வச்சிடுறாங்க. ஆனால் இது இந்த தண்ணி தொடுறதுனால ஸோ அது வந்து ஒரு மாதிரி ஆனது ஒப்சிடியன் ஆகிடுது. நம்ம இங்கே எப்படி தோண்டிட்டு இந்த சைடு ஒரு 3 பிளாக், இங்கே ஒரு பிளாக், இங்கே லாவா ஊற்றிட்டு இங்கே ஊற்றிடுவோம். ஸோ அப்போ தான் வந்து லாவாவும் இது ஒப்சிடியன் ஆகாமல் இருக்கும். ஆனால் இதில் வந்து நம்ம மோஸ்ட்டாக உடைக்கிறது இந்த மாதிரி ஆகிடும். அண்ட் சம்டைம்ஸ் இப்படியாக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்டேர்ஸ் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டில் இந்த ஸ்டோன் ஸ்டேர்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை வந்து இங்கே இப்படி வச்சு தலைகள் அதை வைக்க முடியல. ஓகே, அதுக்குள்ளே தண்ணி ஊற்றிடணும். ஸோ தண்ணி வந்து நம்ம எவ்வளோ தான் இங்கே இப்படி கொண்டு போனாலும் ஃப்ளோ ஆகலை. பார்த்தீங்களா, அடிச்சிடலாம். தண்ணி வந்து எவ்வளோ தான் கொண்டு போனாலும் ஃப்ளோ ஆகலை. ஸோ அப்படியே இங்கே இது வச்சுட்டு, இங்கே இல்லை சாரி, இங்கே வச்சுட்டா நமக்கு வந்து அப்படியே காபிள் ஸ்டோன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்களா. ஸோ இது வந்து இப்போ நான் சர்வைவல் போய் உடச்சி காட்டுறேன். ஸோ இப்போ ஒரு பிக்கேக்ஸ் எடுத்தாச்சா, இப்போ இருங்க சர்வைவல் போய் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். இப்போ இது உடச்சிட்டேன்னா இப்போ இங்கே நின்று இங்கே உடச்சா சிலது தான் வந்து நம்ம கைக்கு வரும். இந்த மாதிரி சிலது வந்து கீழே போயிடும். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் இங்கே போயிட்டு அப்புறம் இதை எடுத்துகிட்டு கீழே ஒரு இங்கே ஒரு செஸ்ட்டு ஒன்று வச்சுட்டு இங்கே ஒரு ஹாப்பர் ஒன்று வைக்கிறோம். ஸோ இப்போ அந்த ஹாப்பருக்குள்ளே என்ன போனாலும் அது அப்படியே இந்த செஸ்ட்டுக்குள்ளே வந்துடும். பாருங்கள், இப்போ இங்கே வந்து நான் வந்து இந்த காபல் ஸ்டோன்ஸை உடைக்கிறேன். ஸோ அது வந்து பாருங்கள் அப்படியே டக்குன்னு ஹாப்பரில் கலெக்ட் ஆகி கீழே இருக்கிறது போயிடும். ஸோ நம்ம உடச்சிட்டே இருக்கும்போது தெரியாமல் இந்த ஹாப்பரை உடச்சிருக்கணும். அப்புறம் அது வந்து ஒட்டாமல் போயிடும். ஸோ இப்போ நிறைய பண்ணியாச்சா. ஸோ அப்படியே கீழே பார்த்தோம்னா பாருங்கள் 13 காபல் ஸ்டோன் வந்துருக்காங்க. 13 காபல் ஸ்டோன் வந்திருக்கா. ஸோ அது வந்து அந்த மாதிரி. ஸோ இப்போ நான் இன்னொன்று பண்ண போகிறேன். ஸோ அது என்னதுன்னா ஒரு ஃபுட் ஃபார்மை எப்படி ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து இப்போது நம்ம இது பண்ணிட்டோமா, சரி ஒரு ஃபார்ம் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கிளாஸ் வச்சு அப்புறம் இப்போ இன்னொரு பிளாக் மேலே போடுவோம். அப்புறம் அப்படியே ஒரு ரூஃபு. இந்த பிளாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து உடச்சிடுவோம். ஸோ வந்து பேபி ஷீப்னால் மட்டும்தான் வெளியே வர முடியும். ஸோ ஷீப்புன்னு இல்லை, என்ன வேணால் பண்ணிக்கலாம். நான் வந்து டக்குன்னு கிடைக்கிற மாதிரி கவ் பண்ணிக்கிறேன். ஸோ கவ்வு உள்ளே வந்து 2 ஸ்பான் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து அவ்வளோதான். ஸோ அப்படி பண்ணியாச்சா. ஸோ இப்போ வந்து இவங்களை 2 பேரையும் ப்ரீட் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு இடம் வேணும்னு நினைக்கிறேன். ப்ரீடை பண்ணுறானுங்களா, ப்ரீட் பண்ணுற மாதிரி தெரியும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய இடம் கொடுத்து பார்ப்போம். இதோட சாவுங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த பெரிய இடம் மட்டும் கொடுத்துடலாம்.
இங்கே இருந்தாலும் போதும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இந்த சைடு 3 போயிட்டு இந்த சைடு 3 அப்படியே ஃபுல்லாக. ஸோ இப்போ வந்து இந்த பிளாக் ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ வந்து கொசு வேறு கிடச்சிக்கிட்டே இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து 2 கவ்வை வந்து உள்ள பண்ணிட்டு ப்ரீட் பண்ணிடலாம். இப்போ ப்ரீட் பண்ணுறாங்களா? ஸோ இப்போ நம்ம வீட்டை கையில் பிடிச்சோம்னா இப்போ அவன் மட்டும் வெளியே வந்துடுவான். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா ஒரு விண்டிகேட்டர் ஸ்பானிக் நமக்கு தேவை. ஸோ விண்டிகேட்டர்னால் வந்து இவன் தான் கையில் வந்து ஆக்ஸ் பிடிச்சிட்டு வருவான். ஸோ அவனை வந்து நம்ம ஜானி அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றணும். ஸோ அதுக்கு தேவையானது வந்து கொஞ்சம் ஒரு ஆன்வில், அதுக்கப்புறம் ஒரு நேம் டேக். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம நேம் டேக் வந்து பேரை மாற்றி ஜானின்னு வைக்க போகிறோம். ஸோ JHONNY. ஸோ பேர் வச்சாச்சா? இப்போ அதை எடுத்து இந்த விண்டிகேட்டருக்கு வைக்கணும். சாரி, இப்போ ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே தான் இருக்கலாம். ஸ்மால் லெட்டரில் வரணும். ஸ்மால் லெட்டரில் வரணும்னு நினைக்கிறேன். சரி, அந்த இன்னும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஜானின்னு வச்சா இவன் வந்து ஆங்கிரி ஆகி சில மாப்ஸ் எல்லாம் அப்படியே போட்டு தள்ளிடுவான். இப்போ ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. இது விண்டிகேட்டர் தானே, இன்னொரு ட்ரான்ஸ் பண்ணுறேன். கேப்ஸ்லேயும் போட்டு பார்த்துட்டேன். கேப்ஸ்லேயும் போட்டேன்னா இதுவும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்போ இது என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ நம்ம ஜானின்னு வந்து இவங்களுக்கு பேர் வச்சோம்னா இவங்க வந்து எந்த மாப்ஸாக இருந்தாலும் கொள்ளுறாங்க. ஸோ அதில் இப்போ நம்ம வீட்டை கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த மாப்ஸ் எல்லாம் இங்கே வர வச்சிட்டோம்னா இவன் அவனை கொன்றுவான்ல. ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இது கிடச்சிரும், மீட் அண்ட் இது இந்த லெதரு அந்த மாதிரி கிடச்சிரும். ஸோ அது எனக்கு ஒர்க் ஆகலை. ஜானின்னு வச்சா மாறணும். நான் எதாவது தப்பு பண்ணியிருக்கேன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஜானின்னு தான் வைக்கணும். நான் ஸ்மால் லெட்டரையும் ஃபஸ்ட்டில் வச்சுட்டேன், கேபிட்டல் லெட்டரையும் ஃபஸ்ட்டில் வச்சுட்டேன். இல்லை ஃபுல் கேப்ஸில் வைக்கணுமா? ஃபுல் கேப்ஸில் வச்சுட்டேன். JHO ஃபுல் கேப்ஸில் வச்சாச்சு, இருக்கிற ஸ்பேஸையும் வச்சாச்சு. இப்போ நம்ம ஜானின்னு வச்சு பார்ப்போம். இப்போயும் ஒன்றும் பண்ண மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஜானின்னு பேரை மாற்றி பாருங்கள். ஸோ அது வந்து ஒர்க் ஆகணும். என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நம்ம வீட்டை பிடிச்சிட்டு அதை வெளியே வர வச்சிடணும். அந்த பேபிக்கு மட்டும் இவன் அதை கொண்டுருவான், மீட்டு கிடச்சிடும். ஸோ அதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ பாய்.